பேர் வந்து என்கிட்ட கேட்ட விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரோ நான் ஃபோன் பண்ண என் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அவங்களோட ஃபோனில் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு நான் லைவாக இப்போ உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்க போகிறேன் நான். இப்போ இந்த நம்பர்லேருந்து பண்ணாக்கா இதுக்கு இன்டர்நேஷ்னலில் வந்து கால் வரும். ஸோ அதை பார்த்து வந்து நம்ம நம்பர் தெரியாமல் அவங்க எடுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த நம்பரோட வந்து இப்போ நான் கால் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எது டயல் பண்ணாலும் வந்துட்டு நம்ம எந்த கண்ட்ரி டயல் பண்ணாலும் வந்துட்டு அதோட பின்கோட் நீங்கள் போடணும். இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 91. ஸோ 91 ஆகிட்டு பிறகு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாக்கா உங்கள் ஃப்ரெண்டோட நம்பரை வந்துட்டு இல்லை டயல் பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போ நான் டயல் பண்ணுறேன். ஸோ டயல் பண்ணிட்டு நீங்கள் ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் கேட்கணும். ஸோ நீங்கள் இதுக்கு கால் பண்ணுறீங்க, இதுக்கு எதாவது நாங்கள் காசு கட்டணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ₹1 பே பண்ண தேவையில்லை. அன்லிமிட்டடாக பேசலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். இப்போ உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். இது இந்த மொபைலுக்கு ஜஸ்ட் சிம் இருக்குன்னு அவசியம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வைஃபை யூஸ் பண்ணாக்கா நம்ம வந்துட்டு இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் நம்பர்லேருந்து நம்ம கால் வருது. இப்போது நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு நியூயார்க்கு இல்லை அமெரிக்காண்டில் தான் நம்மளுக்கு எங்கன்னா நம்மளுக்கு காமிக்கும் காலர் ஐடியில். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூயார்க்குன்னு நம்மளுக்கு காமிக்குது இங்கே. ஸோ இப்போ நான் அட்டன் பண்ணுறேன் காலை. ஸோ இப்போ அட்டன் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கேயும் நம்மளுக்கு இங்கே அட்டன் ஆயிடும். பார்க்கலாம் இந்த 2 நம்பர் சேஞ்ச் ஆகி போயிடல, 2 பேருமே காலில் இருக்கிறாங்க. இப்போ நான் பேசுகிறது வந்து இங்கே கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்குறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போது நான் ஸ்பீக்கர் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு முழுக்க நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8783 நம்ம எந்த நம்பர்னா சூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்நேஷ்னல் நம்பரு. இது எப்படி நான் வந்து சூஸ் பண்ணுறது நீங்கள் கேட்கலாம். இந்த ஆப் லிங்க்கு நான் கீழே தரேன், அங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இப்போ நான் வந்து கெட் ஸ்டார்டட்னு கொடுக்குறேன். இங்கே சைன் அப்னு இடத்துல வந்துட்டு மெயில் ஐடி கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மெயில் ஐடி வந்துட்டு நீங்கள் உங்கள் மெயில் ஐடி தான் கொடுக்கணும், ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்க்கலாம், நான் ஏதோ ஒன்று போட்டுறேன். ஆனால் ஆயிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, @gmail.com மட்டும் நம்ம கரெக்டாக போட்டால் போதும். ஸோ @gmail.com கொடுத்துட்டு இப்போது நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு கேட்கும். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எதுனா கொடுக்க ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எதுனா போடலாம். எதுனா பாஸ்வேர்டு போட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சைன் அப் கொடுக்கலாம். சைன் அப் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாகின் ஆகும். ஸோ லாகின் ஆகிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெரிஃபை அக்கௌண்ட்டுன்னு கேட்கும். வெரிஃபைனாக்கா உங்கள் இமெயில் ஐடி நம்பர் எதுவும் ஓடிபி எதுவும் கேட்காது. இப்போ கண்டினியூ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ கேப்சா கேட்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நம்ம மட்டும் செஞ்சால் போட்டோம். மவுண்டைன் ஆர் எல்ஸ். ஸோ இங்கே இருக்குது மவுண்டெயினு. ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது மட்டும் வெரிஃபை பண்ணிட்டா போதும் நம்மளுக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட்டப் கேட்கும். நீங்கள் செட்டப் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணலாம். கான்டாக்ட்ஸ் கொஞ்சம் அளவு கொடுத்துட்டு பர்மிஷனு இது சேஃப் தான், நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் யூஸ் மை லொக்கேஷன் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் யூஸ் மை லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு காலோ இல்லை வந்து மெசேஜ் ரிசீவ் ஆகாது போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெட்டிங் ஃபோன் நம்பர்ஸ்னு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எந்த நம்பர் தேவையோ அந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏதோ ஒரு நம்பர் நான் கொடுத்து நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு செட்டப் பாஸ்வேர்டு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகிடும். இப்போ தான் நம்மளுக்கு மேட்ரே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபோனை நான் இங்கே வச்சிடுறேன். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோனை நான் இங்கே வச்சுட்டுக்கிறேன். இப்போது நான் திருப்பி இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். நீங்கள் திருப்பி இந்தியன் நம்பருக்கு வச்சுட்டு நீங்கள் அதே நம்பருக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி இதில் இது கால் வரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் நம்பர் தான் நம்மளுக்கு இதில் நம்ம ரிசீவ் ஆகும். நம்மளோட நம்பர் வந்துட்டு சேஃபாக இருக்கும். முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஃப்ரீ. இப்போது இங்கே பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு மறுபடியும் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா நியூயார்க் வருது 7175. நான் சூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் எந்த நம்பர் சூஸ் பண்ணணும் அந்த நம்பர் வருது. ப்ரோ இப்போ வந்துட்டு இந்த நம்பர் எனக்கு கால் பண்ணிட்டாங்க. ஸோ கால் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நம்பர் பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க. இதில் திருப்பி நம்ம எப்படி வந்து வேறு நம்பர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ நான் கால் எண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ செட்டிங்ஸ்குள்ளே நம்ம போகலாம். கீழே வந்துட்டு நம்மளுக்கு லாக் அவுட்டுன்னு கேட்கும். அந்த லாக் அவுட் நான் இப்போ கொடுக்குறேன்.
லாக் அவுட் கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருப்பி நீங்கள் ஒரு ஏதோ ஒரு மெயில் ஐடி நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுக்கலாம். ஸோ gmail.com. இப்போ மெயில் ஐடி கொடுத்து பிறகு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. நான் ஏதோ ஒன்று போட்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு சைன்அப் வைக்கவும் கொடுத்து பிறகு வெரிஃபை அக்கௌண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எது பண்ணீங்களோ அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு நம்பர் எது தேவை அதே மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கெட்டிங் ஃபோன் நம்பர்ஸ் ஆகிடுச்சிங்களா. இப்போது இப்போ வேறு நம்பர் உங்களுக்கு எது தேவையோ அதே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ யூஸ் மை லொக்கேஷன் கொடுத்துறேன். பின்கோடு கேட்ச்சு. இது இப்போ நீங்கள் யூஸ் மை லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு அதுக்கேற்ற மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர் கேட்கும். அதே மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ எனக்கு கொடுத்துட்றேன். இப்போது புது நம்பரில் வந்துட்டு நம்மளுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கால் பண்ணாக்கா இதில் இருக்கிற நம்பர் என்ன வருதோ அது மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு இங்கே கேட்கும். இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். நம்பர் என்ன வருதோ அது மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு இங்கே கேட்கும். இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வரலாம். +91 ஓ கால் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூயார்க் தான் திருப்பி வரப்போகுது. ஸோ இப்போ வால்காட் நியூயார்க்குன்னு இங்கே வருது. இப்போ நான் அட்டன் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ வேறு நேரம்னாலும் பேசிக்கலாம். சப்போஸ் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்லேயும் உங்களுக்கு டைம் லிமிட் வரும். அப்படி வந்துச்சுனாக்கா வந்துட்டு ஒரு வாட்டியும் நீங்கள் என்ன பண்ணலனாக்கா அந்த 20 மினிட்ஸ் இல்லை 90 மினிட்ஸ் டைம் லிமிட் வரும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், சைன் அவுட் பண்ணிட்டு இதே மாதிரி வேறு எந்த இமெயில் ஐடி போட்டு அப்போது நீங்கள் புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். வராமல் இந்த ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன். கீழே லிங்க் தரேன். அப்படியே நம்ம வீடியோ எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் டவுட்ஸ் கேட்கலாம். முடிஞ்சவளுக்கு நான் பவுசர் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video. இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன்.